வணக்கம் மக்களே. டெல்லியில மாணவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் போராட்டம் பயங்கர தீவிரம் அடைந்திருக்கு. அங்க மாணவர்களுக்கு எதிராக தடியடி மற்றும் பல செலிபிரிட்டிஸ் ஆதரவு இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த போராட்டம் எதற்காகன்னா இது நீட் வினாத்தாள் கசிந்ததுக்காக. அதாவது இந்த மாணவர்கள் மாதக்கணக்கு அதாவது வருடக்கணக்கில் இருந்து படித்து அவர்கள் அவங்க உழைப்பையும் போட்டு ஒவ்வொரு கோச்சிங் சென்டர்ஸுக்காக போய் அவங்க படித்து அவங்க எக்ஸாம் எழுத வந்தால் கடைசியில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கும். படிச்சுட்டு வரக்கூடிய எந்த மாணவர்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் நீட்டில் படிக்காமல் பணபலம் இருக்கிறவங்க இதில் நிறைய மதிப்பெண் எடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்காக போராட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக இந்த நீட்டுக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். இப்போ ரீசெண்டா இந்த இயர்லயும் மார்ச் மாசத்துல இருந்து NSUA இந்த போராட்டத்தை கையில எடுத்தது. ரீசெண்டா காக்ரோச் பார்ட்டி அவங்க ஜூன் மந்த்ல இந்த போராட்டத்தை கையில எடுத்து மிகப்பெரிய அளவுல இத பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆதரவா காங்கிரஸ் கட்சியிலிருந்து எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மக்களவையில இந்த பிரச்சனையை எழுப்புனாங்க. ஆனா கோழைத்தனமா இந்த மோடி அரசு என்ன பண்ணிச்சுன்னா அந்த மக்களவையை ஒத்திவைத்து புறமுதுகு காட்டி ஒழித்து ஓடியது. அப்போ இது ஒரு கோழைத்தனமான அரசு. இப்போ எங்களுக்கு 3 கோரிக்கைகள் தான். இதை உடனடியாக நிறைவேற்றி தரணும். ஒன்று என்னன்னா கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவங்க உடனடியாக பதவி விலகணும். ரெண்டாவது என்னன்னா இதற்கு முழு பொறுப்பேற்று மோடி அவர்கள் நாட்டு மக்களிடமும் மாணவர்களிடமும் மன்னிப்பு கேட்கணும். மூன்றாவது இந்த நீட்டை ஒழிக்கணும். நீட் இல்லாத ஒரு எக்ஸாமினேஷன் பேட்டர்னை இந்த மத்திய அரசு கொண்டு வரணும். மாணவர்கள் கடினமாக 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரை படிக்கிறாங்க. இந்த மாணவர்கள் 12 வருடம் படிக்கிற இந்த படிப்புக்கு வேல்யூ கிடையாது. கடைசி எழுதக்கூடிய அந்த 3 மணி நேர எக்ஸாம் நீட்டு, அதுக்கு தான் வேல்யூ. இது நீட்டு மட்டும் கிடையாது. இது மாதிரி டெட்டு இந்த எக்ஸாம் இதுல டீச்சர்ஸுக்கான டெஸ்ட். இந்த டெட்ல 12 வருஷம் ஒரு மாணவன் 12th வரைக்கும் படிக்கேன். அதுக்கு மேல ஒரு டிகிரி 3 வருஷம் படிக்கேன். இதுக்கு மேல பிஎட் ஒரு 2 வருஷம் படிக்கேன். இந்த படிப்புக்கு எதுக்குமே வேல்யூ கிடையாது. கடைசியா டெட்னு ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. இந்த டெட்ல பாஸ் ஆகுற மட்டும்தான் அவங்க டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதுக்கு இந்த டீச்சிங் போஸ்டுக்கே லாயக்கு அப்படின்னு சொல்லி இந்த அரசு நினைக்குது. அப்படின்னா இந்த 12 + 3 + 2 வருடம், அதாவது ஒரு 17 வருட படிப்புக்கு ஒரு தேவையே கிடையாது. டைரக்டா இந்த மாணவர்களை நீங்க